அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நடிகர் ஸ்ரீகாந்த் பாப்புலர் ஹீரோ கிடையாது. வாய்ப்பு இல்லாமல் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கேன்லாம் வாக்குமூலங்கள் கொடுத்துருக்காரு. 7000 ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கி 12,000 ரூபாய்க்கு வித்துடுறாங்க. கொஞ்சம் பெரிய பேண்ட்டாக இருந்ததுன்னா அரை கிலோ 1 கோடி ரூபாய் சரக்கு வச்சுக்கலாம். இதை சுற்றி வரக்கூடிய அந்த நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்கு? குடியும் போதையை கொடுக்குது, கஞ்சாவும் போதையை ஏற்றுது. ஆனால் இது ரெண்டுக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை வந்து நம்ம எதுக்கு வந்து போதைப் பொருளை கொடுக்கும்? ஏன்னா அதில் புழங்குற பணம் இருக்குல்ல, தட்ஸ் மைண்ட் பாக்லிங். எல்லா விதமான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் பணம் பெரிய அளவில் தேவைப்படும். அந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு தேவைப்படக்கூடிய பணம் வந்து ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறவனால கொடுக்க முடியாது. அதனால தான் அதை வந்து நம்ம சீரியஸாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குது. இந்த லிங்க் பிட்வீன் நார்காட்டிக்ஸ் அண்ட் டெரர் ஆக்டிவிட்டிஸ், டெரர் ஃபண்டிங் பாலிவுட்ல ரொம்ப சகஜம். இது அங்க சகஜம், தமிழ் சினிமா இங்கேயும் சகஜம். இது வெளியில வந்து ஒரு ஃபிலிம் ரிலேட்டட் லேடி ஒருத்தவங்க, அவங்க வந்து பின்னணி பாடகியாகவும் என்னமோ இருந்தாங்க. இப்போ காணாமல் போனாங்க. திடீர்னு வந்து அவங்க நிறைய பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். அதில் ஒன் ஆஃப் ஹர் வீடியோஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாப் ஹீரோ பேரை சொல்லி இஸ் இன் பாலிடிக்ஸ் நவ். அவங்க நடத்தின ஃபங்க்ஷனில் வந்து கோல்டன் பிளேட்டில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்ரி ஒன் கன்சியூம் பண்ணுறாங்க அந்த லேடி. அந்த வீடியோ வந்து ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தானே. ஏன் போலீஸ் அதை அந்த வீடியோ வச்சு அவங்கள என்கொயரி பண்ணாங்களா அல்லது கூப்பிட்டாங்களா நமக்கு தெரியாது. ஒரு கிராம் வந்து பல ஆயிரம் இருக்கும். அந்த போதைப் பொருளை வந்து எவ்ரிபடி தே டிஸ்ட்ரிபியூட்டட் லைக் ஒரு கேக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்றாங்க. This was a statement. ஜாஃபர் சாதிக் கைது பண்ணது என்சிபி, ஆனா ஸ்ரீகாந்த் கைது பண்றது தமிழக காவல்துறை. இன்னும் பெருசா போச்சுன்னா இடி உள்ள வரும். வெளிநாட்டு பணம் ஏதாவது வருது. ஆமா, இதனுடைய பின்னணியில் ஒரு அதிமுக பிரமுகர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு அவரோட ப்ரொஃபைல். ஒரு கட்சி வந்து கஞ்சா விற்காது. கஞ்சா விற்கிறவன் திமுகவில் இருப்பான், அண்ணா திமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், காங்கிரஸ்ல இருப்பான், என் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இருப்பான். ஆனா ஒரு கட்சி அதை செய்யாது. இவங்க குறுகிய அரசியல் நலனுக்காக திமுக மேல இருக்க வெறுப்பை எப்படி கக்குறதுன்னு தெரியாம சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே ஜாஃபர் சாதிக்கிறாங்க. இன்னைக்கு திரும்புது. கர்மான் இருக்குல்ல, அப்படி வச்சிருக்கிறவரே மாற்றாரு. அப்படி வச்சிருக்கவரே மாற்றாரு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஸ்ரீகாந்த் எனக்கு நல்லா தெரியும், நல்ல பையன், ஒரு பாவம் விஷயத்துல பாவம்ன்றாரு. எப்படி சொல்றாரு பாவம்? இந்த விஷயம் என்ன திசையை நோக்கி போகும்? இது ஒரு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது இடி உள்ள வரும். ஆனா இவங்க சிலரை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அவன் உள்ள வந்த பிறகு அதுல சிக்கல் வரும். இதுல இருக்க ஒரு ஆபத்து அது அரசியல் ரீதியாகவும் போகலாம். எக்ஸாக்ட்லி, சரியான இடத்த நீங்க பிடிச்சி இடி ஆங்கிளை இந்த கேஸ்ல வச்சு பாருங்க தேவேந்திர. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். வணக்கம் சார். திரைத்துறையில் சமீபத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள், ஒரு பெரிய நடிகர் கைதாயிருக்கார். அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர் கொடுத்த வாக்குமூலம் விசாரணை வளையத்தில் இன்னும் நிறைய பேர் வராங்க. வேறு சில நடிகர்கள் மேலேயும் அந்த விசாரணை வளையம் பாயுது. ஒரு தேடி தனிப்படைகள் அமைக்கப்படுது. என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த செய்திகளை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது இந்தியா பூரா இருக்க பிரச்சனை சார். எல்லா மாநிலத்திலையுமே வந்து திரைத்துறையில் இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் ஃபிலிம் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை தவிர்க்க முடியாததான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் பாலிவுட்டில் வந்து ட்ரக்ஸும் பாலிவுட்டும் பின்னி பிணைந்தவை. ஒவ்வொரு பார்ட்டிலையுமே வந்து ட்ரக்ஸ் பெரிய அளவில் விளையாடுது. அந்த காலத்தில் மது இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு மனித குலம் போயிருக்குது. பேக்கெட்டில் வந்து 2 பேக்கெட்லேயும் 6.5 கிலோ 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருளை எடுத்துகிட்டு வராங்க. இதில் 2 விதமான போதை. ஒன்று வந்து வெளிநாடுகள்லேருந்து முழுக்க கடத்தி வரப்படுவது. இன்னொன்று வந்து அங்கேருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களை வச்சு ஆய்வகங்களில் பெத்தமெட்டைன் மாதிரியான ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் மாட்டினார். சர்வதேச அளவில் இப்போ திமுகவில் பொறுப்பில் இருந்து இவங்க கூட டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது ஒரு வருஷம் வந்து ஜெயிலில் வந்தார் அவர். அதில் கூட திரைத்துறையில் அமீர் அவங்களோட பேர்லாம் அடிப்பட்டது. கடைசியில் என்ஃபோர்ஸ்மெண்ட் சார்ஜ் ஷீட்டில் வந்து அமீரோட பேர் 14வது பேராக என்னமோ தான் சேர்க்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஆகவே திரைத்துறைக்கும் இந்த போதை பொருளுக்குமான தொடர்பு என்பது நீண்ட காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வேணாம். தமிழ்நாட்டில் இப்போ இது வெளியில் வந்திருக்குது. இது ஆல்ரெடி பரவலாக இருக்கக்கூடியதுன்றது விவரம் அறிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இது இன்றைக்கி வெளியில் வந்திருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகர் அந்த பழக்கத்துக்கு ஆளாகி இருப்பதும் அவர் அதை விற்பதும் 2 வெவ்வேறு விதமானவை. இந்த விவகாரத்தில் இவர் பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் ஒரு தேர்ட் கேட்டகரி. தேர்டுன்னா ஒரு ஒன்றும் பாப்புலர் ஹீரோ கிடையாது. அவர் பெரிய அளவில் ஒன்றும் படங்கள் அவர் நடித்த மாதிரி தெரியல. அவரே வாய்ப்பு இல்லாமல் தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்லாம் வாக்குமூலங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு தேர்ட் லெவல் கேட்டகரியில் தான் அவரை நீங்கள் சொல்ல முடியும். 1, 2ல் வச்சிங்கன்னா 3ல் தான் வருவார் அவர்.
அவர் தான் அதை பயன்படுத்தியதா இன்றைக்கி வாக்குமூலம் கொடுத்ததா சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு நான் அதை பழக்கப்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ், இது ஒரு பெரிய ராக்கெட். போலீஸுக்கு எல்லாம் தெரியும், காவல்துறைக்கு எல்லாமே தெரியும், எந்தெந்த பார்ட்டியில் எங்கெங்கே ரேவ் பார்ட்டிஸ்னுவாங்க, எங்கே நடக்குது என்னன்றது தெரியும், ஈசிஆரில் நடக்கிறது. அப்புறம் இந்த விஷயமே எப்படி வந்தது, போலீஸ் ஒன்றும் இதை இன்டெலிஜென்ஸு இவங்க இதை குறி வச்சு போய் கண்டுபிடிக்கல. இவங்களுக்கு இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இதை டம்பிள்ட் அப்பான்வாங்க. வேறு ஏதோ கேஸில் மாற்றம். இப்போ உங்களுக்கு தெரியும், போன மே மாதம் வந்து 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நுங்கம்பாக்கத்தில் ஒரு பாரில் 2 கோஷ்டி அடிச்சுக்குது, குடிபோதையில் சண்டை போட்டுக்கிறானுங்க. இது யூஸ்வல் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ன்ட்டு சாதாரண கேஸாக பதிவு பண்ணி, ஏன்னா அதில் ஒரு கோஷ்டி வந்து ஒரு டிஎஸ்பி, ரிட்டையர்ட் டிஎஸ்பியோட பையன், இன்னொரு தரப்பு அதிமுகவில் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பதாக சொல்லப்படுவது. 2 தரப்பையும் மோதிக்கிறாங்கன்னும் போது போலீஸ் வந்து 2 பேரையும் அள்ளின்னு போகிறாங்க. விசாரிக்கும் பொழுது இந்த விஷயம்லாம் வெளியில் வருது. அப்போ எதையோ பிடிக்க போய் எதுவும் மாட்டுது. சம்டைம்ஸ் அப்படி தான் நடந்துடும் உங்களுக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த போதைப்பொருள் இவ்வளோ தூரம், இந்த பழக்கம் இவ்வளோ பெரிய இதை வந்து குறி வச்சு காவல்துறை, மாநகர காவல்துறையோட இன்டெலிஜென்ஸ் யூனிட், இதுக்குன்னு நர்காட்டிக்ஸ், ஆன்டி நர்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்குது மாநில காவல்துறையில். அவங்க வந்து இந்தந்த நடிகர்களால் இந்தந்த பார்ட்டிஸில், இந்தந்த ரேவ் பார்ட்டிஸில் இதெல்லாம் புழங்குதுன்னு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸில் வந்து ரெய்டு பண்ணி இதை பிடிக்கல. அடிதடி சண்டையில் 2 பேர் மாட்டுறான், 2 கோஷ்டி மாட்டுது. அவனுங்களை விசாரிக்கும் போது இந்த கதையெல்லாம் வெளியில் வருது. அதுதான் ஆங்கிலத்தில் சொன்னால் தி டம்பிள்ட் அப்பான். இது அவங்களுக்கு அவங்க மடியில் வந்து விழுது. இது அதுக்கு பிறகு அந்த நூலை பிடிச்சிட்டு மேலே போகும்போது இவர் மாட்டுறாரு, இன்னும் சில நடிகர்கள்ன்றாங்க. ஸோ திஸ் மேன் இஸ், இவர் அரௌண்ட் 46 இயர்ஸ் ஓல்டு, 23 வருஷத்துக்கு முன்னால் நடிக்க வந்தேன்றார். ஏதோ 4-5 படம் பேரெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஹீரோ இல்லை அவர். ரோஜா குட்டம் இந்த மாதிரி ஒரு கனவு இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் பெரிய நடிகர். பட் அதோட அவர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவரால் போக முடியல. எனவே அதை பற்றி நம்ம ஒன்றும் அவரை இழிவுபடுத்துறதுக்காக இதை நம்ம பேசலை. அவரே சொல்கிறார், நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சேன்றாரு. இப்போ சமீபமாக ஒன்று நிறைய இது. ரெண்டாவது, மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த 1-2 அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரியில் தான் அவர் ஆப்வியஸ்லி. ஸோ திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் இஸ் அவரோட தகுதி திறமை பொறுத்ததாகவோ அல்லது அவரை இழிவுபடுத்துறதுக்கும் நான் அதை சொல்லலை. மட்டம் தட்டுறது அப்படி நான் யாரையும் சொல்ல மாட்டேன். பட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்தில் ரொம்ப அதிகம். நீங்கள் ஷாருக் கான் பையனையே அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு கடைசியில் சிபிஐ இல்லைன்னு, அது ரைவலரி பிடிக்காதவனுங்க போட்டு கொடுத்தது. பட் அங்கே பார்ட்டிஸ் நடக்கிறதும் இவனுங்க போய் ட்ரக்கு யூஸ் பண்ணுறதும் எல்லாம் உண்மை தான். இன்றைக்கி அது வந்து அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப பெரிய அளவுலேயே வந்துருச்சு இந்தியா பூரா. திஸ் இஸ் an ஆல் இண்டியா ப்ராப்ளம். இது ஒரு அதனால தானே காவல்துறையில் வந்து, மாநில காவல்துறையில் வந்து நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்குல்ல, ஆன்டி நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் யூனிட். ஏன்னா பல தீமைகளுக்கு வந்து போதைப்பொருள் தான் வந்து அடிப்படையாக இருக்குது. ரெண்டாவது, போதைப்பொருளில் பணம் ஈட்டக்கூடியவர்களோட பணம் வந்து தீவிரவாதத்தை செயல்களுக்கு போகுது. அதனால தான் அதை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. பிளஸ் பணம் வந்து ரொம்ப பெரிய அளவில், இப்போ நீங்கள் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பணம் பெரிய அளவில் தேவைப்படும். ஒரு இடத்துல குண்டு வெடிக்குதுன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டமிடல், அதற்கான மூலப்பொருட்கள், மூல செலவு செய்கிறது, அந்த நெட்வொர்க்கை இது பண்ணுறது, ப்ளஸ் ஆர்டிஎக்ஸ் மாதிரியான நவீன குண்டுகள்லாம் வரும்போது பணம் தேவைப்படுது பெரிய அளவில். எல்லா விதமான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் பணம் பெரிய அளவில் தேவைப்படுது. அந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு தேவைப்படக்கூடிய பணம் வந்து ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறவனால கொடுக்க முடியாது, ஆப்வியஸ்லி பண்ண முடியாது. அந்த பணத்தை இது பண்ண முடியாது. அப்போ அது சும்மா ஓசியில் வருதுன்னுவாங்கல்ல, எப்படியோ வரதுக்கு போகிறதுக்கு வித்தியாசமே கிடையாதுல்ல. 10 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அவனுக்கு வித்தியாசமே தெரியாதுல்ல. அதிகபட்ச டினாமினேஷன் இன்றைக்கி 500 ருபீஸு, 1000-2000 ஒழிச்சிட்டானுங்க. 10 ரூபா நோட்டு மினிமம், 500 ரூபா நோட்டு அதிகம். இது அவனுக்கு வித்தியாசமே தெரியாது. ஸோ ஏன் வந்து போதைப் பொருளை வந்து அரசாங்கங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக கருதுதுன்னா, அது மனிதர்களோட உடல் நலத்தை கெடுக்கிறது மட்டும் அல்லாமல், அது மெயின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு அது வந்து தூபமாக அமையுது. அதனால தான் அதை வந்து நம்ம சீரியஸாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குது. இந்த லிங்க் பிட்வீன் நர்காட்டிக்ஸ் அண்ட் டெரர் ஆக்டிவிட்டிஸ், டெரர் ஃபண்டிங்க்கு, டெரருடைய செயல்பாட்டுக்கு. ஆமாம், டெரர் ஃபண்டிங் பெரிய விஷயம். ஏன்னா எனி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ஃபண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் எல்லா அரசுகளுமே வந்து உங்களுக்கு வந்து போதைப் பொருளை வந்து ரொம்ப சீரியஸாக இது பண்ணுறாங்க. குடியும் போதையை கொடுக்குது, கஜாவும் போதையை ஏற்றுது. ஆனால் இது ரெண்டுக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை வந்து நம்ம எதுக்கு வந்து இதுக்கு கொடுக்குறோம், போதைப் பொருளை கொடுக்குறோம். ஏன்னா அதில் புழங்குற பணம் இருக்குல்ல, தட்ஸ் மைண்ட் பாக்லிங். உங்களுக்கு வந்து அந்த பணன்றது வந்து உங்களுக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம். அவன் வந்து இப்போ 7000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்றுறான். அதான் சொல்கிறேன், 2 பேண்ட் பாக்கெட்டில் கொஞ்சம் பெரிய பேண்ட்டாக இருந்ததுன்னா 1/2 கிலோ 1 கோடி ரூபாய் சரக்கு வச்சுக்கலான்றான்.
அப்போ இதை சுற்றி வரக்கூடிய அந்த நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்கும்? அது மேலே வரைக்கும் போகுது. அது வெரி அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தேவேந்திரன். அதாவது இது பாலிவுட்டில் ரொம்ப சகஜம். இது அங்கே சகஜம், தமிழ் இல்லை சினிமா இங்கேயும் சகஜம். இது வெளியில் வந்துடுச்சு. ஓகே, இது வெளியில் வந்தது தான் நியூஸே ஒழிய இந்த ஃபேக்ட் இது ரொம்ப நாளாக போகுது. பாலிவுட் மாதிரியான இல்லைங்க, இது ரொம்ப நாளாக போகுதுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஃபிலிம் ரிலேட்டட் லேடி ஒருத்தவங்க, அவங்க பின்னணி பாடகியாக என்னமோ இருந்தாங்க. இப்போ காணாமல் போனாங்க. திடீர்னு அவங்க நிறைய பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் ஒன் ஆஃப் ஹர் வீடியோஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாப் ஹீரோ பேரை சொல்லி இஸ் இன் பாலிடிக்ஸ் நவ், அவங்க நடத்தின ஃபங்க்ஷனில் கோல்டன் பிளேட்டில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்ரி ஒன் கன்சியூம் இட்ன்றாங்க அந்த லேடி. அந்த வீடியோ ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தானே. ஏன் போலீஸ் அந்த வீடியோவை வச்சு அவங்கள என்கொயரி பண்ணாங்களா அல்லது கூப்பிட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் அதிகமாக போகுது? இது அடிதடி கேஸுன்னு வருது. அதில் ஒரு பாப்புலர் ஹீரோ மாட்டுறாரு. இப்போ நான் சொல்கிற அந்த லேடி, எவ்ரிபடி நோஸ் ஹூ ஷீ இஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹர். அவங்க கண்டினியூஸாக சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் இன் ஒன் ஆஃப் ஹர் வீடியோஸ் ஷி சேஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஹீரோஸ் ஹூ இஸ் இன் பாலிட்டிக்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியாகவும் அவர் இருக்கார். அவர் சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்டியில் நல்லா வெரி காஸ்ட்லி கோல்டன் பிளேட்டில், விலை மதிப்பு மிக்க ஒரு தங்கத்தட்டில் அந்த காஸ்ட்லி அதாவது ஒரு கிராம் பல ஆயிரம் இருக்கும், அந்த போதைப் பொருளை கொண்டு எவ்ரிபடி தே டிஸ்ட்ரிபியூட்டட் இட் லைக் ஒரு கேக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்றாங்க. திஸ் வாஸ் அர் ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் அந்த ஆடியோவை பார்க்குறாங்க, வீடியோவை கன்சியூம் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஆன் யூடியூப், இப்போ கூட இருக்குது. நான் என்ன கேட்குறேன், டேக்கிங் இட் ஆஸ் அதை தொடர்ந்து இப்போ நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல தமிழ்நாடு காவல்துறையில், அவங்க அதை டிப் ஆஃப் ஐஸ்பர்கை வச்சு போனாங்களா, விசாரணைக்கு போனாங்களா? விச் இஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் என்கொயரி. புரியுது இல்லையா நான் சொல்கிறேன்? திஸ் மேட்டர் இஸ் சச் எ சீரியஸ் ஒன். நவ் அதை ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்கை வச்சு வெதர் த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆன்டி நர்காட்டிக்ஸ் யூனிட்ஸ் அது சம்மந்தமாக விசாரிச்சாங்களா? ஏன்னா இது பல ஆண்டுகளாக நடக்குது நம்ம சொல்கிறோம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. எந்த ஆதாரத்தில் சொல்லுவேன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இந்த மாதிரியான இஷ்யூஸ். அது பொய்ன்னு சொல்லிட்டு போட்டோம். சரி, எல்லாத்தையும் யூடியூப்பில் பேசுகிற எல்லாத்தையும் வச்சு போலீஸ் என்கொயரி பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, அதுக்கு தேவையும் இல்லை. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு ஏன் பார்க்கணும்? இது விதிவிலக்குகளில் ஒன்றுன்னு. நல்ல கேள்வி தேவேந்திரன். இதுக்கு கொஞ்சம் நம்ம புரிதல் வேணும். பணம் பெரிய அளவில் புழங்கக்கூடிய இடங்களில் இந்த பாவங்கள் அரங்கேறுவது சகஜமாக இருக்குது. பணம் பெரிய அளவில் புழங்கக்கூடிய இடங்களில் இந்த பாவங்கள் அரங்கேறுவது சகஜமாக இருக்குது. அந்த காலத்தில் வெறும் மதுவும் மாதுவும் புகையும் தான் இருந்தது. இன்றைக்கி இது வந்துடுச்சு. சர்வதேச சமூகத்துக்கு இது ஒரு பெரிய த்ரெட்டுங்க. இன்றைக்கி உலக அமைதிக்கு போதைப்பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த இடியை பற்றி நம்ம பேசுகிறோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுன்ற கான்செப்டில் பிஎம்எல்ஏ ஆக்ட். இடி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அஃப்கோர்ஸ் சசிகலா அரசான பிறகு தான் 30 வருஷமாக இல்லை தமிழ்நாட்டிலலாம் நமக்கு தெரிய வந்தது. அது வரைக்கும் எல்லாருக்கும் சிபிஐ தான் தெரியும். பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். அது எப்படி வந்தது? 1980கள் முழுக்க ஐக்கிய நாடுகள் சபையோட அறிவுறுத்தலின் பேரில் உலகின் நூற்றுக்கணக்கான நாடுகள் தொடர்ந்து தங்களுக்குள்ளே பேசி போதைப் பொருளால் நிறைய பணம் வருது, அந்த பணம் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு போகுது. அதனால் இதை தடுப்பதற்கு மணி லாண்டரிங் ஆக்ட், பண பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். மணி லாண்டரிங்கிறதே பண பரிவர்த்தனை மோசடின்னு வருது. அந்த கான்செப்டே ஏன் வருது? தீவிரவாதத்துக்கு பணம் போகுது. இந்த உலகின் அமைதிக்கு பேராபத்தாக இருப்பது தீவிரவாதமும் போதைப்பொருள் பழக்கமும். அதில் தீவிரவாதத்துக்கான பணம் பெரும்பாலும் போதைப்பொருள்லேருந்து தான் வருது. அதனால் இதை தடுப்பதற்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸை, கடுமையான சட்டங்களை கொண்டு வரணுன்றதும் பிஎம்எல்ஏன்னே ஒன்று வருது. நீங்கள் இதுலேருந்து ஆரம்பிங்க. இன்றைக்கி ஈடி நம்ம பேசுகிறோம், அவனை பூச்சி உள்ளே போட்டான், இவனை பூச்சி உள்ளே போட்டான். இப்போ டாஸ்மாகில் ஈடி ரெய்டு ஸ்டே கொடுத்துட்டான். செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் பூச்சி வந்துட்டான். பிடிக்கலன்னா உங்கள் வீட்டுக்கு ஈடியை ரெய்டு விடுவேன்னு மிரட்டுறது ஓப்பனாகவே பார்லிமெண்ட்டில். இந்த அசிங்கம்லாம் நடக்குதில்ல. இதோட ஆரிஜின் மூல வேறு என்ன? இந்த பிஎம்எல்ஏன்றது எப்படி வருது? 1980களின் இறுதியிலையும் 90ஆம் ஆண்டுகள் முழுவதும் கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் உலகின் நூற்றுக்கணக்கான நாடுகள், ஐக்கிய நாடுகள் மன்றம், யுனைடெட் நேஷன்ஸோட மேற்பார்வையிலையும் அதனுடைய அறிவுறுத்தலிலும் பேரிலும் எல்லா நாடுகளும் சட்டங்களை ஏற்றுறாங்க. இந்த மாதிரி நம்ம பண பரிவர்த்தனையை கட்டுப்படுத்தணும். ஏன்னா எல்லா தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் மூல வேறாக இருப்பது பணம் தான்.
அந்த பணம் இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த பணம் எப்படி வருதுன்னா பெரும்பாலும் போதைப்பொருள் பழக்கத்தில் தான் வருது. அதனால் அதையும் கட்டுப்படுத்தணும். அந்த கான்செப்டில் தான் 2005 சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்போது அது வருது. வாஜ்பாய் ஆட்சியில் கருத்துருவா வந்து 2002 2005 பிஎம்எல்ஏ வருது. அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு மோடி கவர்மெண்ட்டு அரசியல் ரீதியாக செஞ்ச பல தவறுகள், அதில் பழிவாங்கிறதுக்கு போட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கான்செப்டே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கை வந்து இடி அரெஸ்ட் பண்ணி, இடியும் அந்த சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க. நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அரெஸ்ட் பண்ணுது. இதில் ரெண்டுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போலீஸ்லேயும் ஒரு நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் விங் இருக்குது. மத்திய அரசுக்கிட்ட யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியில் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு ஒன்று இருக்குது. அவனோட வேலை வந்து இண்டிவிஜுவலாக போதைப் பொருளை யூஸ் பண்ணுறவனை பிடிக்கிறது இல்லை, கார்டல்ஸை உடைக்கிறது. பெரிய பெரிய கேங்ஸ் இருக்கும்ல, அதை பிரேக் பண்ணுறது தான் அவனோட வேலை. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வருது. அப்புறம் இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுறது. இப்போ ஜாஃபர் சாதிக் எப்படி மாட்டினாரு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க உளவுத்துறை இந்திய அரசை எச்சரிக்குது. டெல்லியில் ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். வெளியிலேருந்து கொண்டு வந்த மூலப்பொருளை வச்சு அதை நடத்துகிறான். கொக்கைன் மாதிரியானது விளைஞ்சு வரும் மெக்சிகோ மாதிரியான கண்ட்ரீஸில். இப்போ அந்த என்சிபி தான் நேஷனல் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்றது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. ஏன் இப்போ நம்ம இருக்க சங்கர் ஜிவால் இருக்கார்ல, இவர் 2001-2 என்சிபி ஹோம் மினிஸ்ட்ரியோட என்சிபியில் சென்னை ஹெட்டாக இருந்திருக்கார். நானே அவரை 2-3 தடவை ஏஎன்எல் இருந்து பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ 23 வருஷத்துக்கு முன்னால் என்சிபியில் அவர் இங்கே ஹெட்டாக இருக்கும்போது. ஜாஃபர் சாதிக் கைது பண்ணது என்சிபி. ஆனால் ஸ்ரீகாந்த் கைது பண்ணுறது தமிழக காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறையோட ஆன்டி நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் யூனிட். இது ரொம்ப பெருசாக போச்சுன்னா என்சிபி உள்ள வரும். என்சிபி உள்ள வரும். இதில் இன்னும் பெருசாக போச்சுன்னா இடி உள்ள வரும். இந்த வழக்கிலலாம் இடி உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு பணம் ஏதாவது வருது. ஆமாம், பண மோசடின்னு வந்ததுனால இடி உள்ள வந்துருங்க. ஒன்லி திங்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர், ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பு பதிவு பண்ணியிருக்கணும். அது வந்து இன்கம் டாக்ஸாக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், மாநில காவல்துறையோட இதுவாக இருக்கலாம், என்சிபியாக இருக்கலாம். ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் எப்படி இடி உள்ள வந்தது? என்சிபியோட எஃப்ஐஆரில் இடி உள்ள வருது. அந்த மாதிரி இப்போ ஸ்ரீகாந்தோட வழக்கில் சென்னை மாநகர காவல்துறை போட்டிருக்க இந்த எஃப்ஐஆர்ஸ், இந்த கேஸ் எல்லாம் இருக்குல்ல, என்னமோ இப்போ இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டது கைதுகள் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பெருசாகும்போது இந்த வழக்கில் எப்படி வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் இடி வரும். அப்படிதான் ஜாஃபர் சாதிக் கேஸ்ல வந்தாங்க. ரைட் சார். சார், இப்போ இந்த வழக்கு, இதனுடைய பின்னணியில் ஒரு அதிமுக பிரமுகர் அவர் வந்து அவரை தொடும் பொழுது அந்த அடிதடியிலிருந்து அதுல தாங்க பிரச்சனையா வருது. அந்த நபர் வந்து அதிமுகலேருந்து நீக்கப்படுகிறார். அவர் வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு அவரோட ப்ரொஃபைல். சே நோ டு ஜாஃபர் சாதிக்கு பிறகு இவங்க ஆரம்பித்த கூத்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. அது ரொம்ப தவறான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. தப்பு பண்ணுறவன் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஒரு கட்சி வந்து கஞ்சா விற்காது. கஞ்சா விற்கிறவன் திமுகவில் இருப்பான், அதிமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், காங்கிரஸில் இருப்பான், என் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இருப்பான். ஆனால் ஒரு கட்சி அதை செய்யாது. இவங்க குறுகிய அரசியல் நலனுக்காக திமுக மேலே இருக்க வெறுப்பை எப்படி கக்குறதுன்னு தெரியாமல் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே ஜாஃபர் சாதிக்குனாங்க. இன்னைக்கு திரும்புது. கர்மானோடு இருக்குல்ல, அப்படி வச்சிருக்கிறவரே மாற்றாரு. ஆக்சுவலாக இது திமுக அதிமுக சண்டே, அதை சுருக்காதீங்க. இது எந்த கட்சியுமே கஞ்சா விற்காதுங்க, எந்த கட்சியுமே போதைப் பொருளை கடத்தாது. ஆனால் போதைப் பொருளை கடத்துறவன், கஞ்சா விற்கிறவன், பாலியல் தொழிலில் ஈடுபடுறவன் கட்சியில் இருப்பான். அவனுக்கு அது ஒரு முகமூடி. அதை எதிர்கட்சிங்க பயன்படுத்துகிறதும் இப்போ நம்ம இது பண்ணாங்கல்ல, யார் அந்த சார் பண்ணாங்கல்ல. ஒரு கட்சியை கொண்டு போய் இம்ப்ளிகேட் பண்ண முடியாதுங்க. ஆனால் அதை 2 பேருமே பண்ணுறாங்க. அது ஐ மீன் பாலிடிக்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க இந்த விஷயங்களை பயன்படுத்துகிறாங்கன்னும் போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து கண்டுபிடிச்சி நீக்கிறீங்கன்றதான் ஒரு கட்சிக்கான அழகு. அதில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம், எதிர்கட்சியாக இருக்கும்போது வாய்ப்பு குறைவு. எனவே இது திமுக அதிமுக சண்டை இல்லை தேவேந்திரன். இது வந்து தமிழ்நாடு 2 விஷயம் தேவேந்திரன். ஒன்று, இது நாடு தழுவிய அளவில் உலகம் பூரா இருக்கக்கூடிய, குறிப்பாக பாம்பேயில் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர் தான் தமிழ்நாட்டிலே எனக்கு பெரிய அளவில் வந்திருக்கு. இது ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தான் இது. ஓகே, இது பெரியதொரு சம்பவம். இது வந்து தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய அளவில் இது பல ஆண்டுகளாகவே போயிட்டுருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு தான் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறது, தட் பர்டிகுலர் லேடி அவங்களோட வீடியோஸும் அது சொன்னது ஒன்று. 2வது, இந்த விசாரணையில் ஒரு கட்டத்தில் இடி உள்ள வரும். ஓகே சார், இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அவர் இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு சீமான்? ஸ்ரீகாந்த் எனக்கு நல்லா தெரியும், நல்ல பையன், பாவம் விஷயத்தில் பாவம்ன்றாரு. எப்படி சொல்றாரு பாவம்? ஏன்னா நிறைய பேர் இதை
பெரிய மனிதர்கள், இத பெரிய பிரபலங்கள் இந்த மாதிரியான போதைப் பொருள் பழக்கத்துல இருக்காங்க. இவர் தெரியலனா இன்னும் அது தொடர்ந்துட்டு இருக்கும். இவர் கைதாகலைனா. சோ இவரை பத்தி தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிருக்கும்ல. அவர் ஒரு பெரிய இயக்குனர், நடிகர் சொல்றாரு. அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரா அல்லது அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு நிரபராதின்றாரா அல்லது பாவன்றாரா? என்ன சொல்றாரு? பாவன்றாரு. பாவன்றதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவெளியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் கருத்து சொல்லும்போது ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹிம்னு சொல்கிறது வேறு. அந்த அர்த்தத்தில் சொன்னார்னா எனக்கு தெரிஞ்ச அது தப்பு இல்லை. இப்போ எனக்கு கூட அதுக்கு பார்க்கும்போது டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு ஒன்றும் பெரிய டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் வந்து இன்னைக்கு நேற்று இந்த செய்தியை பார்க்கும்போது, இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஐ ஃபீல் சேட். பாவம், இது பாவம் அதான். பட் பாவன்றதுக்கான அர்த்தம் என்ன உங்களுக்கு வந்து? இப்போ நான் சொல்கிறதுக்கும் சீமான் சொல்கிறதுக்குமான அர்த்தம் வித்தியாசம் உங்களுக்கு இருக்குது. ஐ ஃபெல் சாரி ஃபார் ஹிம்ன்றது, நான் அவருடைய நிலை குறித்து வருத்தப்படுகிறேன்றது வேற, அவர் தப்பே செய்யலைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறது வேறு. அந்த சர்டிஃபிகேட் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றுமே எவிடன்ஸ் இல்லாமல் போலீஸ் வந்து விஐபிஸை இந்த மாதிரி கேஸ்லலாம் தொட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக இந்த கேஸ்லலாம் தொட மாட்டாங்க. அது ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டது கோடிக்கணக்கான ரூபாய் அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஓகே. ஷாருக் கான் பையன்லாம் ரிலீஸ் ஆயிட்டார்ல. அதுதான் அது ஷாருக் கான் கேஸில் கிளியராக ஃப்ரேம் பண்ண கேஸ். சிபிஐ விசாரித்து அதை விடுதலை பண்ணிட்டாங்க அவர் வந்து நிரபராதின்னு. இவர் கேஸில் என்ன ஆகும் நமக்கு தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஷாருக் கான் கேஸில் அப்பயே டவுட் இருந்தது, அது நல்லா ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு. இந்த கேஸில் அவங்க இவ்வளோ எவிடன்ஸை போலீஸ் கொடுக்குறாங்கல்ல, அவரோட பிளட் டெஸ்ட்டை சொல்கிறாங்க, அவரோட கால் ரெக்கார்ட்ஸை சொல்கிறாங்க, அவர் வாக்குமூலம் கொடுத்தது, அவரோட வாக்குமூலமே இருக்குது. பட் அவரோட வாக்குமூலம் வந்து அது போலீஸ் விசாரணையில் கொடுக்குற வாக்குமூலம் செல்லுபடியா, எந்த விதத்தில் செல்லுபடி ஆகும்னு தெரியல. அது போலீஸ் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க. அதுதான், அது சிக்கல் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல், எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் இது போலீஸ் இவரை முழுக்க பழிவாங்க நடவடிக்கை நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப தப்பான ஒரு வாதமாக தான் இருக்க முடியும். நமக்கு we don't have any evidence. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு அந்த நடிகர் வந்து ஓரளவு சமூகத்தில் அந்தஸ்து உள்ள நடிகர் தான். அவரை மாதிரி ஒரு நடிகரை வந்து இந்த கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது, அடிதடி கேஸ்னால் அது வேறங்க. இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் காவல்துறை டெஃபினட்டாக நர்காட்டிக்ஸ் வைங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். காவல்துறைக்கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்குது. பட் அவர் குற்றவாளியா இல்லையான்றதை நீதிமன்றம் முடிவு பண்ணோம். இது இந்த மாதிரியான விஷயம் அல்லது இந்த விஷயம் என்ன திசையை நோக்கி போகும் சார்? இது எப்படி இருக்கும்னு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி தேவேந்திரன். இது ஏன்னா இப்போ வரக்கூடிய தகவல்கள் இதில் வேறு சில யாராவது ஏதோ பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நேம்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இதில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இன்னும் பெரிய மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த விசாரணை தொடர்ந்து யாராக இருந்தாலும் போகுமான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இந்தியாவில் சட்டம் வந்து எல்லாருக்கும் சமன்றது ஏட்டு சுரைக்காய். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரைக்காய். இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான். அந்த இருக்கிறவனுக்கு இருக்க சட்டம் கூட வந்து அவன் நேரம் நல்லா இல்லைன்னா அவனும் மாட்டிப்பான். அன்றைய ஆட்சியாளர்கள்கிட்ட அவனோட குட் புக்ஸில் இல்லைன்னா. இது இந்த கட்சி அந்த கட்சி, இந்த அரசு அந்த அரசுலாம் நான் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான நல்ல கேள்வி நீங்கள் கேட்டு இதோட அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து எப்படி போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நான் வேறு எந்த நடிகருக்கும் யாருக்கும் சப்ளை பண்ணலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா இன்றைக்கி தினமலர் சொல்லுது. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, போலீஸோட ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை கோட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்னென்னா வந்து மேலும் பல கைதுகள் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க என்ன லெவலில் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்கன்ற கேள்விகள் உங்களுக்கு எழுது. என்னோட அசஸ்மெண்ட், மை அசஸ்மெண்ட் இஸ் தட் இது அடுத்த கட்டத்துக்கு போகும் பட்சத்தில் போகும் தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இடி உள்ளே வரும். இடி உள்ளே வந்துன்னா இதோட டைமென்ஷன் வேறு. அப்போ யாரையும் காப்பாற்ற முடியாது ஸ்டேட் போலீஸால். ஸ்டேட் போலீஸ் வந்து சிஎம்முக்கு கட்டுப்பட்டது. அண்ட் இந்த மாதிரியான கேஸஸில் வந்து எப்படி வட இந்தியாவில் நான் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கேஸை இந்த மாதிரி எடுக்குது, ஹை ப்ரொஃபைல் கேஸில், இப்போ பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் கேஸ்னால் அமித்ஷா சொல்கிறது, மோடி சொல்கிறது தான் சிபிஐ கேட்கும். இங்கே ஸ்டாலின் சொல்கிறது தான் தமிழ்நாடு போலீஸ் கேட்கும். ஆனால் அங்கே இடி உள்ளே வந்தாலும் அமித்ஷா சொல்கிறது தான் அது கேட்கும் இடி. இங்கே இது ஸ்டேட் போலீஸ் கேஸு பேசிக்கலி. பட் இடி உள்ளே வந்ததுன்னா இடியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டேட் போலீஸை தான் ஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரியுதில்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல. ஒரு பெரிய மோசடி வழக்கில் பிஜேபியோட தோழமை கட்சியில் இருந்த ஒருத்தர், மோடி கூடலாம் ஃபோட்டோ எடுத்த ஒருத்தர் வந்து ஒரு சிட் ஃபண்டு மாதிரியான ஒரு பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சிட் ஃபண்டு கேஸில் ஸ்டேட் போலீஸால் பல 100 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வழக்கில் கைது செய்யப்பட்டு 1 வருஷமாக கிட்டத்தட்ட ஜெயிலில் இருக்கார். அந்த கேஸில் இன்ன வரைக்கும் இடி உள்ளே வரல.
ஓகே. வெறும் 41 எஃப்ஐஆர் மொத்தமே கூட்டினாலே 92 லட்சம் தான் வருது டாஸ்மாக் கேஸில். அது உள்ள வந்து இடி சிபி ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மூக்கறுப்பட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு உக்காந்துருக்கான். ஆனால் 500 கோடிக்கு மேலே மோசடி செய்ததா மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டாக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர். இட்ஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் இடி. ஆனால் அதுக்குள்ளே வரல. நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸில் ஸ்ரீகாந்த் அரசான நர்கோட்டிக்ஸ் கேஸில் மேலும் பல கைதுகள் இருக்குன்னு யார் சொல்கிறா? மாநில காவல்துறை சொல்லுதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வருது. இதோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது ஆப்வியஸ்லி இடி உள்ளே வரும். தனக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இல்லைங்க ஆப்வியஸ்லி இடி உள்ளே வரும். இடிக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தான் உள்ளே வந்தே தீருவான். இல்லை நீங்கள் சொல்கிறது இருங்க, உள்ளே வருவான். வந்த பிறகு இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, அகைன் உங்கள் கேள்விக்கு வருவோம். நீங்கள் இதோட அடுத்தடுத்த கட்டம் எப்படி போகும்? நீங்கள் இதோட அடுத்தடுத்த கட்டம் ஒன்ஸ் இடி உள்ளே வந்துடுச்சுன்னா மாநில காவல்துறை வந்து அவங்க விருப்பத்துக்கு விசாரணையை கொண்டு போக முடியுமான்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பிகாஸ் இடி எடுக்கக்கூடிய லீட்ஸு சிலரை காப்பாற்றணும்னு ஸ்டேட் போலீஸ் நினைக்குதுன்னா காப்பாற்ற முடியாது. பிகாஸ் இடி உள்ள வந்து சிலரை நியாயமாக எடுக்கணும், விசாரணைக்கு எடுக்கணும்னு நினச்சா அதையும் தடுக்க முடியாது. அதை தடுக்க முடியாது. இடியால் எதையுமே தடுக்க முடியாது. பிரைமரி கேஸ் இஸ் ஸ்டேட் போலீஸ் கேஸ், சிட்டி போலீஸோட கேஸ். இது ஆன்டி நர்கோட்டிக்ஸ் யூனிட் இப்போ அவங்களோட கேஸு. அவங்க வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு அவங்க கருதக்கூடிய யாரை வேணால் அழைச்சி விசாரிக்கலாம், தேவைப்பட்டால் கைது பண்ணலாம். இடி உள்ளே வரும்பொழுது இந்த கைது செய்யப்பட்டவங்களோட விஷயங்கள் எல்லாம் எடுத்து அவன் இடி ஆங்கிளில் மணி லாண்டரிங் பிஎம்எல்ஏ ஆங்கிளில் அவன் உள்ளே வருவான். உள்ளே வரும்போது அவங்க விசாரணை மேலே போவான். ஆனால் இவங்க சிலரை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா இவங்க யாரை வேணால் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சா யாராலையும் இவங்களை தடுக்க முடியாது. ஆனால் இவங்க சிலரை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா அவன் உள்ளே வந்த பிறகு அதில் சிக்கல் வரும். இதில் இருக்க ஒரு ஆபத்து அது. ஓகே, அது அரசியல் ரீதியாகவும் போகலாம். எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வரேன். சரியான இடத்த நீங்கள் பிடிச்சிங்க. இடி ஆங்கிளை இந்த கேஸில் வச்சு பாருங்கள் தேவேந்திரன். ஸ்ரீகாந்தோட இந்த நர்கோட்டிக்ஸ் கேஸில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரையில் வித் மை நான் நாட் அ லாயர், யூஸ்வலி இந்த மாதிரியான அது வந்து பெரிய ரேக்கெட்டாக போகுது, பல கோடி ரூபாய் பெருமானம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இடி உள்ளே வரும். இடி வராமல் இருக்கவே முடியாது. அப்படி தானே ஜாஃபர் சதி கேஸில் வந்தாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி ஸ்ரீகாந்தோட கேஸு, நடிகர்களோட கேஸ் அண்ட் இன்றைக்கி சீமான் சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பலர் இன்னும் கைது செய்யப்படுவார்கள், மேலும் சிலர் கைது செய்யப்படுவார்கள்னு காவல்துறையை கோட் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் சொல்லும்போது வாட் இஸ் தி இடி ஆங்கிள்? இடிக்கு ஒரு ரோல் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி சார். உங்களோட என்ன பண்ணி பண்ணுறது மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா சென்னை சில்க்ஸ். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.